ஹாய்ங்க, வெல்கம் டு டேஸ்டி டவுன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான். ஸோ சிக்கன் கிரேவியை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மெயினே வந்து இந்த மசாலா தாங்க. ஸோ 1 கேஜி சிக்கனுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறம் 2 தக்காளி, பட்டை, சோம்பு, லவங்கம், கிராம்பு, பெப்பர் இது எல்லாமே போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிடலாங்க. ஒரு ஆனியன் போதும். ஒரு கேஜி சிக்கனுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அதுவே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் இது மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இல்லாட்டி சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா, எனிதிங் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்துட்டு சும்மா க்யூபாக கட் பண்ணி மேலே போட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு நல்லா அந்த குழம்பை வந்துட்டு இது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுடலாம். ஸோ போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாங்க. ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அதுவே தண்ணி விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சியில் இருக்க மசாலா ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணால் அவ்வளோதாங்க. வந்துட்டு 20 மினிட்ஸில் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.